வணக்கம். காமாட்சிபுரி ஆதீனம் ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சாமிகளுடைய மறைவு என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியிலே ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் சமுதாய பணிகளுக்காகவும் மக்கள் மத்தியிலே ஒரு மிகுந்த மரியாதையோடு அன்போடு மதிக்கப்பட்ட காமாட்சிபுரம் ஆதீனம் சாமி இன்று இல்லை என்று நினைக்கவே முடியவில்லை. எங்களுக்கு குறிப்பாக இந்து இயக்கங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சக்தியாக விளங்கியவர். எந்த இடத்தில் இந்துக்களுக்காக ஒரு பிரச்சனை என்றாலும் கூட அவருடைய குரல் முதல் குரலாக உறுதியான குரலாக ஒலித்திருந்திருக்கிறது. அதேபோல பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் நிற்கின்ற சமயங்களிலெல்லாம் எங்களுக்கு மிகுந்த உறுதுணையாக உந்து சக்தியாக விளங்கியவர். அன்னாரது மறைவு என்பது தாங்க முடியாத ஒரு வேதனையை எங்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்திருக்கிறது. எங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலேயும் மற்ற இயக்கங்களுடைய சார்பிலேயும் அவருடைய மறைவால் வாடுகின்ற பக்தர்களுக்கும் அவருடைய இந்த அங்காள பரமேஸ்வரி பீடத்தை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். காமாட்சிபுரம் ஆதீனம் அவர்கள் நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய பரிபூர்ணமான ஆசி நம்மிடம்தான் இருக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு அவருடைய ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறோம். அனைத்து இந்துக்களுக்கும் ஒரு பெரிய இழப்பாகும். சாமி அவர்கள் ஆன்மீகத்தை கலந்து இந்துக்களுக்காக பல்வேறு போராட்டம் நடத்தியிருக்கார். குறிப்பா ஹிந்துவனுடைய நிறுவன அமைப்பாளர் அவரோடு நெருக்கமான தொடர்பு வைத்திருந்தார். நிறுவன அமைப்பாளர் இறந்தப்ப முழுமையாக கூட இருந்து எப்படியெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் செய்யணும் அப்படின்னு அந்த காரியங்கள்லாம் சாமி அவர்கள் செஞ்சு கொடுத்தார்கள். அது தொடர்ந்து வருதம் அவருக்கு என்ன செய்யணுமோ அந்த இடத்துல வந்து சாமி அவர்கள் செய்து கொடுத்தார்கள். இந்து முன்னணிக்கு ரொம்ப பக்கபலமா இருந்தாங்க. இந்துவனுடைய செய்தி தொடர்பாளர் இறந்தப்ப முழுக்க கூட இருந்து அந்த ஊர்வலத்தில் கலந்து தைரியமாக வந்த சாமி அவர்கள். இந்து சமுதாயத்துக்கு சாமியினுடைய மறைவு பெரிய இழப்பாகும். இவ்வளவு சின்ன வயசுல அவர் இறந்துட்டாருன்னா இந்து மணி ரொம்ப வருத்தப்படுகின்றது. தொடர்ந்து இந்த ஆதீனமான மடமானது தொடர்ந்து அவர் செஞ்ச பணியை தொடர்ந்து செய்யணும். அதற்கு ஹிந்து மணி இங்க இருக்கிறவோட உறுதுணையாக இருக்குன்னு இந்த செய்தியில தெரிவிச்சுக்கொள்கிறேன்.